தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது தருமபுரியில் பூர்வ குடிகளை வெளியேற்றிய வனத்துறையினர். இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஜால்ரா போடும் இருவர். இன்னைக்கு அண்ணாமலை தருமபுரி பகுதியில் பூர்வக்குடி மக்களை வனத்துறையினர் வெளியேற்றியதை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்கார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஒகேனக்கல் பகுதி பூர்வக்குடி மக்களை தமிழக வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய செய்திகளும் காணொளிகளும் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த மக்களின் உடைமைகளை தூக்கி எறிந்தும் கூரைகளை பீத்து எறிந்தும் பெண்கள் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளனர். மக்களின் பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடிப்பவர்களையும் கள்ளச்சாராயம் போதை மருந்து கடத்துபவர்களையும் கண்டு கொள்ளாத இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஏழை எளிய மக்களின் மீது மட்டும் தன்னுடைய அதிகாரத்தை காட்டி வருகிறது. வனப்பகுதி என்பது பூர்வகுடி மக்களுக்கானது. அவர்களுக்கான முறையான வீட்டு வசதிகளை செய்து கொடுக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர்களை அகற்றும் திமுக அரசின் இந்த அடக்குமுறைக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதான் அது. இந்த மாதிரி அந்த ஏழை மக்களை போலீஸ் அடித்து துரத்துகிற காட்சிகள் எல்லா செய்தி சேனல்லையும் வந்தது. நீங்களும் பாருங்கள். பார்க்கவே கொடூரமாக இருக்குது. அதில் ஒரு பெண்மணி கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக ஒரு போலீஸ்கார் பிடுங்கி தூக்கி அடிக்கிறார். பாவம் ஏழைப்பழங்க என்ன வச்சுருந்தாங்களோ. சில பேர் என்ன பண்ணுறான், கஞ்சாவை போட்டு போலீஸே தூக்கி போட்டு மிதிக்கிறான். அவங்கக்கிட்டலாம் பம்மற போலீஸு இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஏழைப்பழங்கிட்ட தான் தன்னோட வீரத்தை காட்டுது. இது தடவை இல்லை, பல தடவை இப்படி தான் பண்ணுறாங்க. அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டார். அது மட்டும் பத்தாது, பிஜேபி சார்பாக மீண்டும் அந்த மக்களை அதே பகுதியில் மீள் குடியேற்றம் செய்ய முடியுமா என்று முயற்சிக்கணும். அப்படி செஞ்சாதான் அந்த மக்கள் மீது அவருக்கு உண்மையான அக்கறை இருக்கிறது என்பது உண்மையாகும். இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே பொருந்தும். பொதுவாகவே அண்ணாமலை அவர்கள் திமுக செய்கிற எல்லா தப்பையும் தைரியமாக தட்டி கேட்குறாரு. கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கிறார். பலவிதமான போராட்டங்களையும் நடத்தியிருக்கார். இந்த மக்களை திரும்பியும் அங்கேயே குடி வைக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இல்லாவிட்டாலும் பாரத பிரதமர் மூலமாகவாவது ஏதாவது நல்லது செய்யணும். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று 3வது முறையாக மறுபடியும் மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறார். இதை செஞ்சு கொடுத்தா அந்த மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களே சந்தோஷப்படுவாங்க. அடுத்ததாக பாகிஸ்தானுக்கு ஜிங்சா போடும் நம்மூர் தலைவர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்திய காங்கிரஸின் அயலக தலைவராக இருந்த சாம் பிட்ரோடா தென்னிந்தியாவில் வாழற மக்கள்லாம் ஆப்பிரிக்காக்காரங்கன்னு ஒரு பிட்டை போட்டு பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகி கடுமையான எதிர்ப்புகளை தாங்க முடியாமல் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட்டார். அடுத்ததாக மணிசங்கர் ஐயர். இவர் ஏற்கனவே எங்கேயோ பேசின ஒரு வீடியோவை மறுபடியும் பிஜேபி சுத்தல்ல விடுது. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தானிடம் நாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், நம்முடைய இராணுவத்தெல்லாம் அவங்க மீது ஏவக்கூடாது, ஏன்னா அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கின்றன, அதை நம் மீது போட்டு விடுவார்கள். இந்த மாதிரி அவர் பேசினதை அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கோள் காட்டி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இந்தியாவோட பகுதி தான். இந்த மாதிரி ஆட்களோட பேச்சு காங்கிரஸ் கட்சியோட அஜெண்டாவை தான் காட்டுது. இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் ஆதரவாளர்களை வச்சு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காதுன்னு போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. இதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இன்னொருத்தரும் பேசியிருக்காரு. அவர் யாருன்னா, காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரத்தில் நாம் சாஃப்டாக டீல் பண்ணணும், ரொம்ப ஹார்ஷாக டீல் பண்ணக்கூடாது. ஒருவேளை நாம் அதை அவங்கக்கிட்டேருந்து பறிக்க நினச்சா அவங்க கையில் ஒன்றும் வளையல் போட்டுல்ல. இந்த குரூப் தோக்கிறது உறுதி. நன்றி, வணக்கம்.